ஒருவன் மிகவும் அழகான ஒரு பெண்ணை திருமணம் செய்தான். அவள் மீது அளவு கடந்த பாசம் வைத்தான். இப்படி இருக்க அவளுக்கு ஒரு தோல்நோய் வந்தது. அதனால் அவளது அழகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியது. அவள் கணவன் ஒரு நாள் பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தான். அவன் திரும்பி வரும் பொழுது ஒரு விபத்துக்கு உள்ளாகி அவனது கண் பார்வை இழந்தான். ஆனால் எவ்வித பிரச்சனையுமின்றி அவர்கள் மனவாழ்வு தொடர்ந்தது. நாட்கள் செல்ல செல்ல மனைவி தனது அழகு படிப்படியாக குறைந்து செல்வதை உணர்ந்தாள். ஆனால் குருடனான கணவனுக்கோ இது ஒன்றும் தெரியாது. இருவரும் அவர்களின் அன்பில் எவ்வித வேறுபாடும் மாற்றமும் காட்டாது வாழ்ந்தனர். அவன் அவளை அதிகமாக நேசித்தான். அவளுடன் அன்பாக நடந்து கொண்டான். அவளும் அவனுடன் அவ்வாறே தான் இருந்தாள். அப்படி இருக்க ஒரு நாள் அவள் இறந்து விட்டாள். அவளது மரணம் அவனை மிகவும் வேதனைப்படுத்தியது. தன் அன்பு மனைவின் இறுதி சடங்கை நிறைவேற்றி அவளை அடக்கம் செய்த பின் அவன் தனி மனிதனாக அந்த இடத்தை விட்டு வீடு திரும்பினான். அவன் திரும்பி வரும்போது அவனுக்கு பின்னால் இருந்த ஒரு மனிதர் அவனை அழைத்து, எவ்வாறு நீ தனியாக நடந்து செல்கிறாய்? இதுவரை நீ உன் மனைவியின் உதவியுடன் அல்லவா நடந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன், நான் குருடன் இல்லை, எனது மனைவி நோய்வாய்ப்பட்டிருந்தாள் என்பதை நான் அறிந்ததால் அவள் மனம் காயப்படக்கூடாது என்பதற்காக நான் குருடன் போன்று நடித்து வந்தேன். அவள் சிறந்த ஒரு மனைவியாக இருந்தாள். அவள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாள் என்று எனக்கு தெரிந்து நான் வருத்தப்பட்டால் அவளும் வருத்தப்படுவாள் என்று தெரிந்துதான் நான் குருடன் போன்று நடித்து வந்தேன். இதற்கு முன் எவ்வளோ பாசமாக நடந்து கொண்டேனோ அதே போல்தான் இதுவரை அவளுடன் வாழ்ந்தேன் என்று பதிலளித்தான். பிறரின் குறைகள் நம் கண்களுக்கு தென்படாமல் இருக்க சில வேளைகளில் நாமும் குருடன் போல் நடிப்பது அவசியம்.